பிரைஸ் தி லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கோம் பாஸ்டர். கிறிஸ்தவர்கள்னால தேவன் சொல்லி கொடுத்த போதனைகளும் அப்படிதான். உலகமும் நம்மகிட்ட இந்த காரியத்தை தான் மெயினாக எதிர்பார்க்குது. அதாவது பழிக்கு பழி வாங்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாங்க, நீ பழிக்கு பழி வாங்காத, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, கிறிஸ்டியன்ஸ்ட காட் எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டியும் அப்படிதான். போன வேத உரையாடலில் கூட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, மன்னிப்பு. அப்போ காடும் எக்ஸ்பெக்ட் பண்றாரு, உலகமும் நம்மகிட்ட அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. மன்னிக்கணும், நம்ம பழி வாங்கக்கூடாது, நம்ம பொறுமையா இருக்கணும். நீ கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளுடைய அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து. அது பேடா இருந்தாலும் அப்படிதான், அது குட்டா இருந்தாலும் அப்படிதான். இப்போ இது உலகம் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, காட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரன், என்னோட ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அந்த எலிசா தீர்க்கதரிசி அவர் பிஹேவ் பண்ண காரியம், அது எனக்கு அவர் ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்ண மாதிரி, ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இருந்து. அந்த வசனத்தை வாசிக்கலாமா பாஸ்டர்? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23-24 வாசிக்கிறேன் பாஸ்டர். அந்த எலியா அப்படி எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இப்போ எலிசா பேக் வராரு. பேக் வரும்போது அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. என்னோட கொஸ்டின் கர்த்தருடைய ஊழியக்காரன் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். நான் போன வேத உரையாடல்ல கூட கேட்டேன், யெரொபெயாம் அந்த ஊழியக்காரனுக்கு அகெயின்ஸ்டா நிற்கிறாரு. அதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது ராஜா அகெயின்ஸ்டா நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். ஊழியக்காரர் அப்படியே பயங்கர ஒரு கோபத்தோட ரெஸ்பாண்ட் பண்றத நம்ம ரொம்ப பார்க்கல. வைராக்கியம் பாராட்டுறத பார்க்குறோம். ஆனால் இவர் அப்பதான் அந்த எலியா தீர்க்கதரிசி நியூ டெஸ்டமென்ட்க்கு விரோதமா இருக்கு இந்த டீச்சிங் கேக்குறீங்க. ஆமா ஆமா. இப்போ இன்னும் அது ஒரு பாயிண்ட், ரொம்ப எதிர்த்து அந்த பழிக்கு பழி வாங்குறது மாதிரி. இன்னொன்று, எனக்கு இன்னொரு பாயிண்ட் கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். அவங்க பிள்ளைங்கன்னு போட்டிருக்கு, நமக்கு என்ன ஏஜ்ன்னு தெரியல. இப்போ இவ்வளவு சீரியஸாக எடுத்து இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் அந்த பிள்ளைங்களே அழிஞ்சு போகிறாங்க. இப்போ இதை எப்படி பாஸ்டர் புரிஞ்சுக்கலாம்? ஒரு ரியல் கிறிஸ்டியன், ஒரு ரியல் ஊழியக்காரன் செய்கிறத காட் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, இல்லை உலகம் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது? உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் என்ன? கர்த்தரின் நாமத்தினாலே சபித்தான். கர்த்தருடைய நாமத்தினாலே இப்படி செய்தானே, இது சரியா? ஆமா, சரியா. இப்போ நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனுடைய பெயரை ஆபிராம் என்றனுடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். பெயரை மட்டுமல்ல, அவனுடைய தெய்வம் இப்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, விக்கிரகாராதனை செய்து கொண்டு இருந்ததான பாபிலோன் தேசத்துல, கல்தேய தேசத்துல அவனுடைய தெய்வம் யாருன்னா, இப்போ அழைத்தவர் பரலோகத்தின் தேவன், அவருடைய தேவன் மாத்திரம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய நடை, உடை, பாவனை, அவனுடைய அந்த சம்பிரதாயங்கள், கல்ச்சர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கு பிரியமான வழியிலே, தேவனுடைய முறைமைகளின்படி. ஏன்னா அவர் இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாருல, அதனுடைய முறைமையின்படி பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரியம், கல்ச்சரே மாறுகிறது. அப்போ ஆபிரகாம்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங் அது ஆக்சுவலாக. அப்போ ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படி அந்த வழியாக வருகிறது. ஜீவ வாக்குத்தத்தங்கள், இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்ன சிம்பிளா, ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள் இப்படி வருகிறது. என்னன்னா, ஈசாக்கு மூலமாக யாக்கோபுக்கு வருது. யாக்கோபின் பிள்ளைகள் தான் இந்த இஸ்ரவேலர்கள். பல வருஷங்களுக்கு அப்பாக இஸ்ரவேலிலே வருகிறதான ஆகமங்கள் எல்லாம் பெற்றாயிற்று. என்ன அப்படின்னா, அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்து விட்டார். இப்போ அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ மற்ற ஜனங்களைப் போல இவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறுகிறது. அந்நிய தெய்வங்கள் உள்ளே வருகிறது, பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. எங்கேருந்து வந்தது? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு பரியாசம்.
கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பரியாசம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஆகமங்களில் காணப்படுதே, அது எப்படி இன்னொருவனை, அதுவும் வயதில் மூத்தவனை பரியாசம் பண்ணுகிற தைரியம் இஸ்ரவேலுக்குள்ளே காணப்படுகிற பிள்ளைகளுக்குள்ளே வந்தது என்று சொன்னால் அவர்களுடைய அந்த போதனைகளே இப்போ வித்தியாசமாக மாறிடுச்சு. அப்போ கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெடுத்து கொண்டு வந்து புதிய பாரம்பரியத்தை, கல்ச்சரை, ஒழுங்க, நடைமுறைகளை கொடுத்ததான அவர் அதையெல்லாம் மாறிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறது தான் தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்த பின்பு காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. உங்களுக்கே தெரியும் எலியாவின் நாட்களில் எவ்வளோ மோசமாய் காணப்பட்டது. எலிசா ஏன் ரெட்டிப்பான அந்த அபிஷேகத்தை அவன் கேட்கிறான் என்று சொன்னால் இன்னும் மோசமாய் வந்து பார்த்தீங்கன்னா தேசம் காணப்படுகிறது. தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் காணப்படுகிறாங்க. அப்போ தலையிலிருந்து வால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கு. அங்கங்கே சில ஜனங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இந்த தேவனுக்கு விரோதமானவர்களாய் காணப்படுறாங்க. அப்போ எவ்வளோ மோசமாக இருந்தது என்பதை அறிந்து கொள்கிறதற்கான ஒரு இன்சிடென்ட். ஆனால் உங்களுடைய கேள்வி இதுவல்ல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல காணப்பட்டதான காரியம். ஆண்டவர் இதை சுட்டி காண்பித்தே சொல்லுவார், நான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அங்க இருக்கே, ஆனா உனக்கு அப்படி கிடையாது. டீச்சிங் ஒரு கண்ணத்துல அறைந்தால் மறுகண்ணத்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? மறுகண்ணத்தை காண்பிக்கிறனா நீ மன்னிக்கணும்னு அர்த்தம். மன்னிக்கிறது அவ்வளவு எளிதல்ல. என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து நம்ம இடத்துல நின்று மன்னிப்பை யாசித்தான் என்று சொன்னால், கெஞ்சினான் என்று சொன்னால் மன்னிக்கிறதற்கு ஒருவேளை நம்ம மன்னிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விரோதமான காரியத்தை செய்து விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கசப்பை நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடுகிறதுக்கு என்னதான் வழி? ஒரே வழி அப்படின்னு சொன்னா ரெண்டு வழி தான் காணப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவன் நியமித்த வழி என்னன்னா மன்னிக்கணும், அவனுடைய குற்றத்தை மன்னிச்சிரு, கசப்பு போகும். இன்னொரு வழி என்னன்னா அவனை பழிவாங்கு, போயிடும். இது பழிவாங்குதல் தேவன் நியமித்த வழி அல்ல. அப்போ ரெண்டு வழியில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது ஒரே வழி தான். இதான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் மன்னிக்கிறது. எனக்கு மன்னிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. மனிதனுடைய ஸ்பாவத்துக்கு விரோதமான ஒன்று அது. அப்போ நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங்ல ஏன் இன்னொரு கண்ணத்தை காமி அப்படின்றாரு அப்படின்னு சொன்னா மன்னிக்கிறதுன்னு முக்கியத்துவத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க இவ்வளவு கேட்குறீங்களே, இதுக்கு முன்பாக இவனுடைய ஃபோர்ரன்னராய் காணப்பட்டதான அந்த எலியாவிடத்துல ராஜா ஆட்களை அனுப்பிடும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களை அழிக்க கடவுள் இல்லையா? இதை சுட்டி காண்பித்து புதிய ஏற்பாட்டுல கேட்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாக வந்து பாத்தீங்கன்னா எழுமினதான அந்த கிராமத்தை அழிக்கலாமா? எலியாவின் நாட்களில் அக்கினி இறங்கி அவர்களை அழித்தது போல நான் கட்டளையிடவா அப்படின்ட்டு யோவானும் யாக்கோவும் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க என்ன ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா பரலோகத்தின் தேவன் தான் அந்த அக்கினியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்கி எலியாவினுடைய அந்த வார்த்தையின்படி அவர்கள் அழிக்கிறார். பரலோகத்தின் தேவன் இங்கே கீழே இறங்கி வந்து நிற்கிறாரு. அவ்வளோதான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்பமாக எண்ணுகிறார்கள். அப்போ அவரோடு கூட இருக்க சீஷர்கள் கேட்கிறதான கேள்வி, அதை ரெஃபர் பண்ணி இப்போ செய்யட்டுமா? நோ, திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் தட். நான் வந்து இறங்கி வந்ததே அவர்களை மன்னிக்கிறதற்காக, என்னோடு கூட சேர்க்கிறதற்காக. அதுதான் ஆண்டவர் வந்திருக்கிறார், மன்னிக்கிறதுக்காக வந்திருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது அப்படி அழிச்சிடலாமா? நோ. நீ யாருன்னே உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா? போதனைகள் புரியலையா? எந்த காலத்தில் வாழறீங்கன்னு தெரியலையா உங்களுக்கு? நான் ஏன் வந்தேன்னு புரியலையா? அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இது வந்து ஓல்டு டெஸ்டமென்ட் டைம். உங்களுடைய கேள்வி ரொம்ப ஸ்பெசிஃபிக். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினால சபிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அதுக்கு வந்துடுவோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். இப்போ இவர்களுக்கு யார் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த தேவனுடைய பெயர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இஸ்ரவேல். ஏல்னாலே எலோஹிம்னு அர்த்தம். அவருடைய ஜனங்கள், உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவர்கள் வந்து யாருடைய பெயரை முத்திரையாக பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தேவனுடைய நாமத்தை தரித்த ஜனம். அப்படிப்பட்டதான ஜனம் என்ன செய்தாலும் அவருடைய நாமத்தில் செய்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன அப்படின்னு சொன்னால், என்ன அவர்கள் செய்தாலும், இப்போ தேவனை தூஷிக்கிறேன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? தேவனுடைய நாமத்தை தூஷித்தால் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறேன்னா தேவனுடைய பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதாவது தேவனுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது இப்படி எடுத்துக்கோம். தேவனை நான் ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளையாக இருக்கிறபடினால் நான் செய்கிறதான காரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் வந்து உடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடிபட்டு கொண்டே இருக்கும். ஒன்று மகிமைப்படும், இன்னொரு பக்கம் தூஷிக்கப்படும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க செய்கிறதான காரியங்களின் மூலமாய், பேச்சின் மூலமாய் தேவநாமம் ஒரு பக்கம் மகிமைப்படும், இன்னொரு பக்கம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அப்போ அத்தனை பேரும் தேவநாமம் தூஷிக்கப்படும் போது அவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். இப்போ கர்த்தருடைய நாமத்தினால இதை செஞ்சான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தாம இந்த எலிசா என்பவன் அவர்களை வந்து இப்படி சபிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது சாபம் கிடையாதா? சாபம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தாம இவர்களை ஆசீர்வதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது கர்த்தருடைய நாமத்தில் கிடையாதா?
ஊழியக்காரன் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிறதான அந்த ஊழியக்காரன் மட்டும் எடுக்காதீங்க. தேவ பிள்ளைகளாய் காணப்படும் போது அவர்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லும் போது ஸ்பெசிஃபிக்கா நான் அவரை நம்புகிறேன் என்பதை அறிக்கை பண்றாங்க, அவ்வளவுதான். சொல்லலைன்னா அவங்க வந்து விசுவாசிகள் கிடையாதா? அப்ப அதனாலதான் நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங்ல எப்படி காணப்படும், சாபமும் ஆசீர்வாதமும் வந்து பார்த்தோன்னா எப்படி வரணும், உன்னுடைய ஒரே வாயிலிருந்து தான் வருது. ஆனபடினாலே நீ என்ன பண்ணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வேதம் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நீ வந்து பார்த்தோன்னா தேவனுடைய மனுஷனா கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா நீ எங்க போனாலும் மற்றவர்களை நீ வாழ்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக இருப்பார்களானால் நீ சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம், அந்த சமாதானம் அவர்களுக்கு நிலைக்கும். இல்லை என்று சொன்னால் அது உன்னிடத்துல வந்துடணும். ஆனா உன்னுடைய வேலை என்ன, சபிக்கிறது இல்லை, உன்னுடைய வேலை ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னை ஆசீர்வதிக்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னை சபிக்கிறேன் அப்படி கிடையாது. தேவனுடைய மனுஷன் இப்ப யாருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு நமக்கு, நீங்க கிறிஸ்தவர்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் இல்லையா, புதிய நாமத்தை பெற்றவர்கள். அப்ப நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைக்கு அத்தனைக்கும் நாம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் மாறுகிறோமா இல்லையா? இதான நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங்கு. வேர்ட்ஸை குறித்து நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங் என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்ன வார்த்தை பேசுறியோ அது வந்து பாத்தீங்கன்னா நீ அது கணக்கு கொடுக்கணும். உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரு. நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். பேசுகிற வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள்னா நிறுத்துவார், மனம் திரும்பணும். நன்மையான வார்த்தைகளை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மாத்திரமல்ல, அவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்ப இவன் கர்த்தருடைய நாமத்தை சொன்னாலும் சரி சொல்லலைன்னாலும் சரி, இவன் யாருடைய ஊழியக்காரன், அந்த கர்த்தர் என்கிற யெகோவாவின் ஊழியக்காரன், பரலோக தேவனுடைய ஊழியக்காரன் என்று அர்த்தம். அப்ப அந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் என்ற அர்த்தம் அல்ல, தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறதான அந்த அதிகாரத்தை பெற்றதான ஒரு மனுஷன். யார் அந்த அதிகாரத்தை பெற்றிருப்பான்னா, எல்லா விதத்திலும் மனம் திரும்பி அந்த வார்த்தையை உரிமையோடு பேசக்கூடியதான ஒரு மனுஷனாய் அவன் காணப்படுகிறான். ஆமாம் தானே? எலியாவுக்கு அப்புறம் நான் உன்னை அழைக்கிறேன் என்று அழைத்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்காம என்ன பண்றாங்க, அவனை வந்து பரியாசம் பண்ணுகிறார்கள். இப்படி ஒரு சைன் நடந்தாதான் அதுக்கப்புறம் இவன் இனி பேச வர்ற வார்த்தைகளுக்கு அந்த ஜனங்க அட்லீஸ்ட் ஒரு கூட்டம் செவி கொடுத்து மனம் திரும்பும். இல்லை அப்படின்னு சொன்னா, ஓ இவன் வந்து இப்படிதான் பழி சொல்லுக்கும் பரியாசத்துக்கும் மாணவன் என்று சொல்லி முழு கூட்டமும் அவனுக்கு விரோதமாக எழும்பிடும் இல்லையா? இது அவசியமான ஒரு சைனா நான் பார்க்குறேன் அந்த இடத்துல. அப்ப கர்த்தருடைய நாமத்தினால் அவன் வந்து பாத்தீங்கன்னா சபித்தபடினால் என்று சொல்லி நான் எடுக்கவே இல்லை. அவன் சாதாரணமா சபித்திருந்தா கூட இந்த காரியம் நடந்திருக்கும். சாதாரணமா அந்த சாப வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறதான வார்த்தைகளாக தான் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யாதபடிக்கு அடைத்தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டளையிட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவன் என்ன பண்ணா, ஜெபம் பண்ணா அடைக்கப்பட்டது, ஜெபம் பண்ணா திறக்கப்பட்டுச்சு. அப்ப யாருடைய நாமத்துல ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது அப்படின்னா, உண்மையா கர்த்தருடைய நாமத்துல தான் ஏறெடுக்கப்பட்டது, கர்த்தரை நோக்கி தான் ஏறெடுக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அவன் பயன்படுத்தல, நாமத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னாலும் கூட கர்த்தருடைய ஊழியக்காரன் அங்கே பயன்படுத்துறான். ஆண்டவர் தெரியும் அவருடைய நாமத்துல தான் ஜெபிக்கிறான் அப்படின்னு தெரியும். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நேமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த நேமுக்குள்ளதான் அவனே காணப்படுறான், கர்த்தருடைய நாமத்துக்குள்ளதான் அவன் காணப்படுறான். கர்த்தருடைய நாமத்துல தான் அந்த அதிகாரம் வந்திருக்கிறது, கர்த்தருடைய நாமத்துல தான் என்ன பண்றான், அவனுடைய ஜெபங்கள் காணப்படுது. இப்போ நியூ டெஸ்டமென்ட் டைம்ல தான் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம வந்து அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்கிறோம். கேட்டால் கூட சொல்லுவோம், கர்த்தர்னால ஜீவிச்சுட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை கர்த்தருடைய நாமத்தினால் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில் தான் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனபடினால்தான் ஆண்டவர் அதை நீ விளையாட்டா எடுக்காத, நீ என்ன பண்ணணும், ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீ பேசணும் அப்படின்னு சொல்றதுனுடைய காரணமே அதுதான். வார்த்தை விளையாட்டு கிடையாது. அப்போ அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். அப்போ நீங்க சொன்னீங்க அந்த இஸ்ரவேல் ஜனம் வந்து போதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு தைரியமா வந்து இப்படி அடுத்தவங்களை தைரியம்ன்றதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ்க்கு நம்ம வந்து இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை வந்து என்ன ஓவர் ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, நம்முடைய அந்த ஃபீலிங் ஓவர் ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இவன் எந்த அளவுக்கு எமோஷனில் இவன் காணப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க இல்லையா? அப்போ எமோஷன்ஸ் வரும்பொழுது அந்த எமோஷன்ஸ் கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து ஓவர் ரூல் பண்ணுறதுக்கு, அதை காலின் கீழே மிதிக்கிறதுக்கு நம்முடைய எமோஷன்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் வி ஷுட் சூஸ் டு பிலீவ். என்னன்னா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தத்தை நம்புகிறத நம்ம சூஸ் பண்ணணும். இல்லை நான் என்னுடைய ஏவுதல் எனக்கு இப்படி காணப்படுது, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அந்த ஏவுதல் காணப்படுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சிறைப்படுத்தணும்
அது இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா எல்லா நேரங்களிலும் நம்முடைய எமோஷன்ஸ் ஈஸியாக வெளியில் வந்துடும். அந்த எமோஷன்ஸ் அடிப்படையில் நம்முடைய பேச்சுகள் அமர்ந்துடும். கொஞ்சம் யோசிக்கணும், நான் இதை பேசலாமா, எனக்கு தகுதியா இந்த வார்த்தை அப்படின்னு யோசிச்சா அடுத்த நிமிஷம் நம்ம பேச மாட்டோம், கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் செயல்கள். இது நான் இதை செய்தால் தகுதியாக இருக்குமா, நான் செய்யலாமா, மற்ற மனுஷன் செய்வான், நான் செய்தால் தகுதியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் கூல் ஆகிடுவீங்க. உங்களை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை அடக்கி உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்ரஸ் பண்ணுவீங்க. அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உதவி செய்யும். அப்போ அந்த மொமெண்ட்டு கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போடுறது, கர்த்தரை தூக்கி போடுறது, அப்போ தானே அந்த எமோஷன்ஸை கிரியேட் பண்ணுறது. அது எமோஷன்ஸ்னால் என்னென்னா, முதல்ல உங்கள் ஜென்மத்தில் நீங்கள் கிரியை செய்கிறீங்க, ஜென்ம சுபாவத்தில் கிரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அல்லவா? அப்போ இந்த இடத்துல அவன் வந்து எமோஷன்ஸ் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தாலும் கூட அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை மீறிலாம் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா பரியாசம் வந்து அலவுடு கிடையாது. நமக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல இது சங்கீதத்தில் காணப்பட்டிருக்குமே, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராது, அவர்கள் பாவிகள். பரியாசம் பண்றவங்க எப்படி மற்றவங்களை பரியாசம் பண்ணலாம்? அது வந்து இந்த கர்த்தருக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் கிடையாது, உலக மனுஷன் செய்கிற காரியம் பரியாசம் பண்றது. அப்போ நீங்க வந்து எதை செஞ்சாலும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த கர்த்தருடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ள, அதாவது அவங்க யூஸ் பண்ற வேர்டு, அவங்களுடைய நம்ம பேசினாலே கர்த்தருடைய நாமத்தில் தான் பேசுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம வேத உரையாடல்னு வச்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல்னா அது நார்மல் கான்வர்சேஷன் அர்த்தம். இது வேதத்தை குறித்த உரையாடல் ஆனபடினாலே இது வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் டாபிக்ஸை வச்சு அல்லது கர்த்தருடைய நாமத்தில் தான் எல்லா காரியத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுகிறோம். நீங்கள் கேட்குற கேள்வியும் அது அடிப்படையில் தான், நான் சொல்லுகிற பதிலும் கர்த்தருடைய நாமத்தில் தான் நான் சொல்லுகிறேன். இப்போ நான் வந்து கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் அல்லது கர்த்தருடைய நாமத்தில் கேட்குறேன், நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைனா கூட கர்த்தருடைய நாமத்தில் தான் நம்ம கூடியிருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தில் தான் கேள்வி கேட்கப்படுகிறது, பதில் சொல்லப்படுகிறது, இந்த உரையாடல் அமைகிறது என்று சொல்லி அர்த்தம். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, கிறிஸ்டியன் பேசுகிற அத்தனை வார்த்தையும் கர்த்தருடைய நாமத்தினால் பேசப்படுகிறவைகள். அப்போ அதில் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள் இருந்தால் அவைகள் தூஷணங்கள். யாருக்கு தூஷணம்னா, நம்மளை அழைத்து நம்மளை அபிஷேகித்து அவருடைய பெயரை நமக்கு தரிப்பித்ததான அந்த தேவனுக்கு விரோதமான தூஷணமா இல்லையா? அக்செப்ட் பண்ணுறீங்களா? அப்போ அதை மாதிரி தான் இங்கே இஸ்ரவேலர்கள் பேசுகிற பேச்சு செயல்கள் எல்லாம் கர்த்தர் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் ஒரு பக்கம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் தூஷிக்கிறதற்கு ஏதுவாய் இருக்கலாம். அதே தான் நம்முடைய லைஃப்லையும் நம்ம செய்கிறதான பேச்சு அல்லது செயல்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், இவைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவாய் ஒரு பக்கம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் தூஷிக்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கலாம். எப்போ தூஷிக்க ஏதுவாக இருக்குன்னா, இதை நம்ம சீரியஸாக எடுக்கல அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்றதே சீரியஸாக எடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உலக மனுஷன் மாதிரி பேசுவோமா இல்லையா? உலக மனுஷன் பேசினா அதுல வந்து கர்த்தர் வந்து என்ன பார்க்க போறாரு? அது அவன் உலக மனுஷன், அவரை அறியாதவன். அவரை அறிந்த நாம பேசினா எப்படி பார்ப்பாரு? கேட்பாரு, இது உனக்கு தகுதியா, நீயே சிந்திச்சு பாரு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? அதனாலதான் பவுல் வந்து ரொம்ப சிம்பிளா அவரை விட்டுட்டார். ஜென்ரலா நீயே பார்த்துக்கோ, இது உனக்கு தகுதியா தகுதி இல்லையா அப்படின்றத நீயே பார்த்துக்கொள். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் அதன் அடிப்படையில் தான் கேட்பார். உனக்கு தகுதி இல்லைன்னு தெரிந்தும் நீ செய்யறல்ல, உனக்கு தகுதி அப்படின்னு தெரிந்தும் நீ அதை செய்யாமல் இருக்கிறல்ல, அப்படிதான் ஆண்டவர் பார்ப்பாரு. ஸோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் அந்த சங்கீதத்தில் உள்ள அந்த 1வது சங்கீதத்தில் உள்ளது சொன்னீங்க. இன்னொன்று பரியாச உதடுக்காரன் சொல்லி நீதிமொழிகளில் கூட சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அது தேவ தூஷணம். அப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஸ்தேவானுக்கு காரியத்தில் அந்த ஜனங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷணம் சொன்னான் அப்படின்னு தான் கல்லறிய பார்த்தாங்க. அப்போ தேவனுக்கு விரோதமாய் அதை தேவனுடைய நாமத்தை ஒரு சைடு மகிமைப்படுத்தணும், இல்லாட்டா நம்ம தூஷிக்கிறோம். இந்த 2 சைடில் தான் கேட்டகரியில தான் வரும். இல்லை, நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக ஒன்று அவர் மகிமை அடைவார், இல்லைன்னா தூஷிக்கப்படுவார். நம்ம தான் சூஸ் பண்ணணும் என்ன பண்றோம்னு. அப்போ அதை கிளியரா விளக்குனீங்க பாஸ்டர். மற்றபடி இதுல கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆமா இதுல மகிமை அடைவார். எப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் இருந்த சூழ்நிலை அவனமாய் காணப்பட்டு தேவ ஜனம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடவாதவர்களா இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருவனை தெரிந்து கொண்டு அவர்களை மனம் திரும்புவதற்கு அழைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இவன். இப்போ அவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க? அவங்க மற்ற ஜனங்களை போல ஒரு காரியத்தை பண்ணும்போது கர்த்தர் ஒன்றை செய்து காண்பிக்க வேண்டும். அப்போ இது தேவன் மகிமைப்படுகிறதான ஒரு காரியம் இது. அப்போ நீங்க வந்து சொன்ன காரியத்திலிருந்து எனக்கு இந்த அனனியா சப்பீராள் ஏன் வந்து அவங்கள அடிச்சாங்க, இன்னொன்று அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இல்லை அந்த ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவி அவங்க மேலே ஊற்றப்பட்ட போது எதிர்க்க அந்த அக்னி மயமான நாவு அவங்க மேலே வந்து இறங்கிச்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்னால அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபா அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னதை எனக்கு ஞாபகம் வருது பாஸ்டர். இன்னொன்று இந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கிளியராக இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னீங்க, ஒரு நம்ம எப்போவுமே நம்மளும் யூஸ் பண்ணுற வார்த்தை தான்
நம்மை வந்து உலகமும் சொல்ற வார்த்தை, ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்துல, அதாவது வயலன்ஸ் வந்து நமக்கு வயலன்ஸ் வந்து கிடையாது. போராட்டம்னாலும் நம்ம வந்து நீங்க நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்க இல்லை நீங்க, ஆமா உலகமும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கும் ஆமா அப்படின்னா உலகம் முழுசுக்கும் தெரியுது கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்கணும், கிறிஸ்தவர்களுடைய தேவன் என்ன அவர்களிடத்துல எதிர்பார்க்கிறான்னு உலகத்துக்கு தெரியுது இல்லையா? ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தெரியுதான்றதான் அடுத்த கேள்வி இல்ல. உலகத்துக்கு தெரியுது. நம்மளுடைய சாட்சியை தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்ல எதுலையுமே வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்னு சொல்றத தான் வந்து அவங்க கீனா வாட்ச் பண்றத டே டு டே லைஃப்ல வந்து பார்க்க முடியுது. இன்னொரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, அந்த ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தையும் காமிக்க சொல்றாரு. அப்போ அதுல வந்து அவன் வந்து மனம் திரும்பினா மன்னிப்பு வந்து 2 கேட்டகரிஸ்ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்கிறேன், வந்து நான் வந்து ஐம் சாரி பாஸ்டர் அப்படின்னு கேட்டால் நான் மனம் திரும்பி வந்து வர்றேன், நீங்கள் என்ன மன்னிக்கிறீங்க. இன்னொன்று நான் வந்து செய்கிற காரியத்தை நியாயப்படுத்தி இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போனாலும் நீங்கள் என்ன மன்னிக்கிறீங்க. அப்போ அது வந்து அடுத்த ஒரு கன்னத்தில் அரைஞ்சா நீ அடுத்த கன்னத்தையும் காண்பி அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்னால் அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ரொம்ப ஒரு லைட்டு கொண்டு வர்ற ஒரு இதாக ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றது மாதிரி இருந்து பாஸ்டர். மற்றபடி சரி எப்படி வேணாலும் நம்ம வந்து எதிர்க்கக்கூடாது, அதனால நம்ம ஒரு கன்னத்தில் அடித்தா அடுத்த கன்னத்தையும் நம்ம காமிக்கணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து அது என்னன்னா, மன்னிக்கிறதன் முக்கியத்துவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கணத்தில் அடிச்சோன்னா ஓடி போயிட்டா அது வந்து ஓகே, இன்னொரு கணத்தையும் காமிச்சா அது எப்படி முடியாது இல்லை, அது மனுஷனால, மனுஷ சுபாவத்துக்கு அது முடியாது. அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு கடினம் உனக்கு அப்படின்றத அவர் கற்றுக் கொடுக்குறாரு மூலமாக. அது ரொம்ப வந்து எனக்கு பிரயோஜனமாக இருந்து அந்த ஆங்கிளில் நான் பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம மன்னிக்கிறதும் வந்து 2 டைப்ஸ். நம்ம மன்னிப்பை கேட்குறாங்க, இல்லை அவங்க அதை வந்து கண்டுக்கவே இல்லைனாலும் நம்ம மன்னிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டுக்கலைனாலும் நம்ம மன்னிக்கிறதுன்றதை கிளியர் பண்ணிடுவோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ள காணப்படுகிறதால அந்த கான்ஷியஸை கிளியர் பண்ணிக்கிறதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா. அதனால தான் அந்த வார்த்தையினுடைய மீனிங் கூட இதுதான். என்னென்னா, நீ ஜெபாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டானால் நீ காணிக்கையை வச்சுட்டு போயிட்டு அவனை மன்னிச்சுட்டு வந்து பண்ணு இல்லையா? காணிக்கை போடுறதுனாலும் அப்படி பண்ணணுமா, ஜெபம் பண்ணுறதுனாலும் என்ன பண்ணணும், அவனை மன்னிக்கணும் அப்படின்றார். மீனிங் என்ன, அவன் மன்னிப்பு கேட்கல, ஆனால் நீயே மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு நீ வந்து பார்த்தோன்னா என்னை நோக்கி பார்த்து சிந்தித்து உன்னுடைய சிந்தனையில் கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையும் ஆளுகை பண்ணால் ப்ராப்பராக இருக்கும் ஜெபம். அதே நேரத்தில் சகோதரன் மேலே உள்ள கசப்பு அது வந்து ஆளுகை பண்ணி கொண்டு இருந்தால் உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கும், எப்போ ஆண்டவரே அவனை தண்டிப்பீர், எப்போ அவனை நீங்கள் இது பண்ணுவீங்க, எப்போ பழி வாங்குவீங்க எனக்காக அப்படின்றது தானே இருக்கும். அப்புறம் அப்படியே ஜெபமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லைனில் போய்டும்ல. அதனால தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். உனக்கு அவன் பேரில் குறை உண்டானா நீ உன்னுடைய கான்ஷியஸ் கிளியர் ஆகிறதுக்கு என்னுடைய வார்த்தையின்படி நீ அவனை மன்னித்து விடு. அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்புகிற நாளில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்வான். அன்னைக்கு தான் நீ போய் மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் அவன் வந்து உன்னை தேடி வந்து நான் செய்ததெல்லாம் தவறு என்று கேட்கும் உனக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. இவனை தான் அப்பயே நம்ம மன்னித்து விட்டுமே, இன்றைக்கு இவன் வந்து வந்திருக்கிறான் அப்படின் போது அவனை மன்னிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வார்த்தையால் நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க, பரவாயில்ல. அப்போ அதை கொஞ்சம் கூட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆமா, ஏன்னா புரிந்து கொள்கிறவர்களை சரியா புரிந்து கொள்ள மாட்டாங்க. மன்னிப்புல 2 வகை இருக்கு, அது என்ன 2 வகைன்ற கொஸ்டின் வந்துடும். அதனால மன்னிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன, மன்னிப்பை நாம் பெற்று இருக்கிறபடினால. அப்போ மன்னிப்பை வந்து பெறுகிறவன் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் மனம் திரும்பாதபடி மன்னிப்பை தான் செய்தது தவறு என்று அவன் அறிக்கை செய்யாம அவன் மன்னிப்பை நாம வழங்குகிறதான, நாம அவனை மன்னிச்சா கூட அந்த மன்னிப்பை அவனுக்கு போய் சேராது. நாம தான் கிளியர் அவன் மன்னிப்பை கொடுக்கும்போது அவன் அதை பெற வேண்டும் என்றால் அவன் கிளியர் ஆகணும், கான்ஷியஸ் கிளியர் ஆகணும்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா மனம் திரும்பும். இவர்களுக்கு ரொம்ப இந்த தப்பை நான் செஞ்சுட்டேனே, இதை நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததாச்சே, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்ட்டு அவன் வருகிறான் பாருங்க. அப்போ மனம் திரும்புகிறான், குற்றத்தை உணர்ந்து வருகிறான். அப்போ தான் அவனுடைய கான்ஷியஸ் கிளியர் ஆகும். அப்போ அந்த மன்னிப்பு, மனம் திரும்புதல், நம்ம எப்படி சாட்சியாக இருக்கணும். ஆனால் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து எப்படி அந்த எலிசா வந்து செஞ்ச காரியம் நான் கேட்டேன், கர்த்தர் நாமத்தினால எப்படி சபிக்கலாம்
அப்படின்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து கர்த்தரின் நாமத்தினால தான். கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து நம்ம செய்கிற நன்மையினால கர்த்தர் மகிமைப்படுறாங்க. நம்ம அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யும்போது அவரை வந்து நம்ம வந்து தூஷிக்கிறோம். இல்லை விட்டால் அவரை வந்து நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய இடத்துல வந்து அவரை துக்கப்படுத்துறோம். அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரியே தான். என்ன உலகம் நினைக்குது, கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கணும், அவங்க தெய்வத்தினுடைய டீச்சிங் இப்படி இருக்கு, அவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல. ஒரு கிறிஸ்தவன் தப்பு என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அதனுடைய மீனிங் ஹைலைட் வந்து கிறிஸ்தவன் தப்பு பண்ணிட்டான், அவன் பேர் கூட தெரியாது, இவன் கிறிஸ்தவன், இந்த கோயிலுக்கு போறான், இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய தெய்வம் அந்த கிறிஸ்து வந்து என்ன சொல்லி கொடுத்தாரு இவங்களுக்கு, அதை இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவன் குற்றம் சாட்டுகிறான். அப்ப யாரும் குற்றம் சாட்டுகிறான்? அந்த சர்ச்சு சரியில்லைன்னு சொல்லுவான், அடுத்து இவங்க தெய்வம் சரியில்லைன்னு சொல்லுவான், அவர் வந்து சரியா சொல்லி கொடுக்கலன்னு சொல்லுவான், இல்லை அவர் சொல்லி கொடுத்தது இவனுக்கு புரியலன்னு சொல்லுவான். அப்போ எல்லாத்துலேயும் யாருடைய பெயர் அடிபடுகிறதுன்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய பெயர் அதில் அடிபடுகிறது. அப்போ நம்முடைய சாட்சியாக வாழும்போது அவர் மகிமைப்படுறாரு. நம்ம சாட்சியாக வாழாவிட்டாலும் அதுலேயும் கர்த்தருடைய நாமம் தான் தூஷிக்கப்படுது. உலகம் வந்து அதை தானே பாஸ்டர் எதிர்பார்க்குது. கிறிஸ்டியன்னா வந்து நம்முடைய கிரியைகள் வந்து அவரை வெளிப்படுத்துதா? நீ கிறிஸ்டியனா, நம்ம ஒரு பொய் சொல்கிறோம், இல்லை நம்ம பொய் சொல்ல மாட்டோம் அப்படின்னா உடனே அவங்க கேட்குற காரியம் வந்து நீ கிறிஸ்டியன் தானே அப்படின்னு. அப்போது இதுலேருந்து இந்த நான் கேட்ட கேள்வியிலேருந்து அந்த கர்த்தருடைய நாமம் இதனால சபித்தான்ங்கிற அந்த வேர்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது வந்து எனக்கு எவ்வளவு நம்ம அதை இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஏன் வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சுன்னா, கர்த்தருடைய நாமத்தில் ஏன் அப்படி பண்ண சபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சாதாரணமாக பேசினாலும் அதுதான் கர்த்தருடைய நாமத்தில் தான் பேசுகிறான் என்று அர்த்தம். ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறான்னா எல்லா நேரத்துலையும் thus says the Lord அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் சொல்லுவான். அப்போ எல்லாருக்குமே தெரியும் தீர்க்கதரிசி வரான் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய நாமத்தில் தான் வரான், இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் தான் வருகிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அவன் அதனால ஒவ்வொரு ப்ராஃபஸியும் வந்து கர்த்தர் இது சொன்னார், கர்த்தர் இதை சொன்னான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொன்னாலும் தவறல்ல. அப்போ இந்த இடத்துல அவன் சொல்லி இருக்கிறான், சொன்னபடினாலும் தவறல்ல. பாயிண்ட் வந்து அதுதான். இப்போ அந்த மன்னிப்பு, ஏன்னா இதுல இந்த ஒரு ஃபார்முலா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வந்து பேசுறான், அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரியும் இவன் கர்த்தருக்காக வந்து பேசுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறான் அப்படின்னு தெரியும். அப்படின்னாலே அது வந்து அப்படியே அந்த ஜனங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படி டியூன் ஆகி அப்படி வந்து செட் ஆயிடும். ஒரே ஒரு ஃபார்மேட்டில் அந்த ஃபார்முலாவில் பேசினாதான் அது வந்து கர்த்தர் பேசுகிறாரா நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அப்படி கிடையாது ஆக்சுவலாக. இப்போ அந்த ஜனங்களும் வந்து அந்த கர்த்தருடைய ஜனங்கள் தான், அந்த பிள்ளைங்க. அவங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை வந்து அந்த இடத்துல வந்து மகிமைப்படுத்த வேண்டிய பிள்ளைங்க. தேவனுடைய ஊழியக்காரன் ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை செய்யறதுக்கு பதில் தூஷிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், தூஷிக்கிறது பரியாசம் பண்றதெல்லாம் வந்து அவருடைய சித்தத்துக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. அதனால அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தண்டனை அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த காரியங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம உலகத்துல வந்து அந்த சாட்சியான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியது எவ்வளவு முக்கியம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து கடவுளுக்கு பிள்ளைங்களா வாழ்ந்துட்டா நம்ம சாட்சியா இருக்கோம், கடவுளுக்கு பிள்ளைங்க. நீங்க என்னைக்கு சொன்னீங்க, கடவுளுக்கு பிள்ளையா வாழ்ந்து கடவுளுக்கு நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும், நீ சாட்சியா இல்லைன்னாலும் கர்த்தருக்கு நாமம் தான் தூஷிக்கப்படும். இப்போ ஆன் டாப் வந்து எல்லாமே வந்து கர்த்தருடைய நாமத்தினால, இல்லை கர்த்தரை தான் நம்ம வந்து நன்மை செய்தாலும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், தீமை செய்தாலும் அவருக்கு நாம தான் ப்ரையாரிட்டைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுது பாஸ்டர். வீட்டில் கூட நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறாங்களோ அப்படி நம்ம பிள்ளைங்களை பார்க்குறாங்க. அப்படிதானே நம்மளும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பிள்ளை வந்து ஒரு தப்பு பண்ணுதுன்னா ஊரில் என்ன சொல்லுவீங்க, அந்த வீட்டு பிள்ளை அப்படி சொல்லுவீங்கல்ல, இல்லைன்னா அந்த இனத்தாரு, அந்த தெருவில் இருக்கிறவங்க அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. யார் அந்த பிள்ளைகளோடு கூட சம்மந்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதில் அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல. அப்போ சபையில் கூட ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அந்த முழு சபையும் வந்து எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த பெயரை வந்து இழக்கிறது, சாட்சியை இழக்கிறது எப்படி பார்க்கப்படுது. மற்றவங்க எல்லாம் சரியாக இருந்திருப்பாங்க, ஆனால் 1-2 பேர்னால என்ன பண்ணுவோம், எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்றது முக்கியம். இதுதான் வந்து நேச்சுரல், எல்லாத்துலேயும் அதை நீங்கள் கொண்டு வந்துடலாம். அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியையிலையும் வந்து காட் மகிமைப்படுகிறார், இல்லாட்டா காட் தான் அதில் வந்து வெளியில் காமிக்கப்படுகிறார் என்பதை நான் புரிஞ்சு கொண்டேன் பாஸ்டர். மீண்டும் சில கேள்விகளோடு சந்திக்கலாம்.